வணக்கம் நண்பர்களே. இந்த ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்கும் அமைச்சர்கள், நான் எல்லா அமைச்சர்களையும் சொல்லலை. இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க இயலாத அளவிற்கு நுணுக்கமான ஊழல்களை செய்தவர்கள். அவர்கள் மீது நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டீங்க, நீங்கள் அங்கே பணம் வாங்கிட்டீங்க, இங்கே பணம் வாங்கிட்டீங்க, உங்கள் அமைச்சகத்துக்கு கீழே இருக்க அதிகாரிகள் மூலம் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க, டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது, என்ன சொன்னாலும் சரி நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் தப்பிக்க முடியும் என்பதை முன்பே அறிந்தவர்கள். அதாவது சில, நான் பொதுவாக சொல்கிறேன், இதை வேறு யாரையும் குறித்து சொல்லலை. சில திருடர்கள் ஒரு மாளிகைக்குள், ஒரு அரண்மனைக்குள் செல்வதற்கு முன்பே திருடிவிட்டு எந்த வழியாக தப்பிக்க வேண்டும் என்ற வழியை முதலே தெரிந்திருப்பார்கள். சாமர்த்தியமான திருடர்கள். அவர்களை அவ்வளோ எளிதாக நீங்கள் குறி வச்சுலாம் பிடிக்க முடியாது. இதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால், அந்த இதுவரைக்கும் நடக்கிற செய்திகளை வச்சு சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கணும்னா வேறு விதமான யுக்திகளை கையாள வேண்டும். அதுபோல் ஒரு ஊழலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே, அதை தொடங்கும் போதே, இதை எப்படி நாம் அடுத்து இந்த இந்த நீதிமன்றங்களில் சிக்காத அளவிற்கு, சட்ட நுணுக்கங்களுக்குள் சிக்காத அளவிற்கு நாம் எவ்வளவு சாமர்த்தியமாக வெளிவர முடியும் என்பதை முன்பே அறிந்தவர்கள். அதனால்தான் எத்தனை எவிடன்ஸு வச்சுக்கிட்டு புலனாய்வுத்துறைகள் வந்தாலும் சரி, அவர்கள் வாட்டு கவலைப்படாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த வழியில் இதை முறியடிக்க வேண்டும். சட்டபூர்வமாக அல்ல, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சென்று கூட எந்த எல்லைக்கும் சென்றும் அவர்கள் அதை அந்த குற்றம் நான் செய்யவில்லை, இது நான் செய்ததல்ல அப்படின்னு அவங்க சொல்கிற அளவு கொண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் மாண்புமிகுக்களை நீதிமன்றங்கள் மூலம் தண்டித்து விட முடியுமா என்பது சற்று சந்தேகம்தான். ஆனாலும் இந்த புலனாய்வு அமைப்புகள் அதையும் மீறிய சாமர்த்தியத்தில் சில தகவல்களை கையில் வைத்திருக்கின்றன. இவர்களால் மறுக்கவே இயலாது, எந்த காரணத்தை கொண்டு மறுக்க இயலாது. அப்படிப்பட்ட சாமர்த்தியமான தரவுகளை வைத்து கொண்டு தான் இந்த ஊழல் பெருச்சாளிகளை நோக்கி நகர்கிறது புலனாய்வுத்துறை. இது ஒரு கிட்டத்தட்ட டம் அண்ட் ஜெர்ரி கதை மாதிரி தான், ரெண்டும் ஒன்று விடாது, அதை மாதிரி தான். இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் கை ஓங்கி இருக்கிறது புலனாய்வுத்துறைகள் என்று தகவல்கள் வருகிறது. அப்போ நிச்சயமாக இவங்க பயத்தில் இருப்பாங்க. ஆனால் திருட்டு பயத்தை முகத்தில் காட்டுற முகத்தில் பிரதிபலிக்காத அளவிற்கு மறைத்து வைக்கும் திறன் படைத்தவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். யாரையும் குறித்து சொல்லலை, நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருங்கள். நான் சொல்வதெல்லாம் ஊழல் செய்துவிட்டு பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கிற அமைச்சர்கள் தான். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.